Hello everyone, welcome to Learn Law Easily. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது உங்களோட ப்ராப்பர்ட்டியை ரெண்டுக்கு விட்டுருக்கீங்களா, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்டுக்கு எடுத்திருக்கீங்களா? அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல உங்களோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் 2017 ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல கிளியர் கட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆக்ட்ல இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தங்க ரெண்டுக்கு விடுறாங்க, அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரை வந்து இந்த ஆக்ட்ல லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்டுக்கு எடுக்கிறவங்கள டெனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ப்ராப்பர்ட்டியை இப்போ ரெண்டுக்கு எடுக்கும்போது அந்த லேண்ட்லார்டும் சரி அந்த டெனன்ட்டும் சரி ரெண்டு பேரும் ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து மேக் பண்ண சொல்றாங்க. டெனன்சி அக்ரிமெண்ட்லாம் வேற ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த ப்ராப்பர்ட்டியை இவருக்கு இந்த ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட்ல இந்த ரெண்டுக்கு நான் வந்து ரெண்டுக்கு விட்டுறேன், இதுதான் எங்களோட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ங்கிறத ஃப்ரேம் பண்ணி ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. அண்ட் அந்த ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ண டெனன்சி அக்ரிமெண்ட்டை சைன்டு ஒரிஜினல் காப்பியை வித்தின் 15 டேஸ்க்குள்ள லேண்ட்லார்ட் வந்து டெனன்ட் கிட்ட கொடுக்கணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த ஆக்ட் வந்து லேண்ட்லார்ட் மேல வச்சிருக்குது. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து இப்போ ஒரு டெனன்ட் வந்து மந்த்லி ப்ராப்பரா ரெண்ட் பே பண்ணணும். அண்ட் அந்த ரெண்ட் வந்து அவங்க பே பண்ணும்போது லேண்ட்லார்ட் வந்து கண்டிப்பா ரிட்டர்ன்ல வந்து ஒரு ரெசிப்ட் வந்து சைன் பண்ணி கொடுக்கணும் அந்த டெனன்ட்டுக்கு. ஓகே, இந்த மந்த் வந்து நீ இவ்வளவு பே பண்ணிருக்கப்பா அப்படிங்கறத ப்ராப்பரா ஒரு ரெசிப்ட் வந்து லேண்ட்லார்டு கொடுக்கணும் அப்படிங்கறது இந்த ஆக்ட் வந்து மேண்டேட் பண்ணுது. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் வந்து டெனன்ட் வந்து நீங்க ரெண்ட் பே பண்றீங்க, உங்க லேண்ட்லார்டு வந்து அந்த ரெண்ட்டை வந்து வாங்க மாட்டேங்கிறாரு, இல்ல ரெசிப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வந்து போஸ்டல் மணி ஆர்டர் மூலமாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர் ஆன்லைன் டிரான்சாக்சன் மூலமாவோ நீங்க வந்து பண்ணலாம். இது எதுக்காகன்னா, அப்பதான் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ரெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரும்போது நான் இந்த டைம்ல இந்த பேமெண்ட் வந்து நான் பே பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ரெக்கார்டை வந்து ப்ராப்பர் எவிடென்ஷியலா நீங்க வந்து காமிக்க முடியும் கோர்ட்ல. சோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ உங்களோட நீங்க ரெண்டுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியில ரெண்டு பேர் வந்து நான் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர், நீ வந்து ரெண்டை என்கிட்ட தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்னு கிளைம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க அந்த ஏரியாவோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி நீங்க பே பண்ண வேண்டிய ரெண்ட் அமௌண்ட் அந்த ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட பே பண்ணிட்டு வந்துடணும். அவ்வளவுதான். அந்த ரெண்ட் அத்தாரிட்டி ரிமைனிங் அந்த கேஸ் ரிலேட்டடா இன்வெஸ்டிகேட் பண்ணி யாரு லேண்ட்லார்டோ அதை டிசைட் பண்ணி ஆர்டர் மேக் பண்ணி அவங்க கிட்ட வந்து அந்த ரெண்ட்டை வந்து பே பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ 2 or 3 டெனன்ட்ஸ் சேர்ந்து ஒரு பிரிமைசஸ்ல வந்து ரெண்டுக்கு இருக்காங்க, இல்ல லேண்ட்லார்டும் அதே பிரிமைசஸ்ல தான் வந்து வசிச்சுட்டு வராங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு ப்ராப்பரா அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்லயே வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு அந்த ப்ராப்பர்ட்டில ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் இல்லைன்னா ஒரு ரிப்பேர், அதை வந்து டெனன்ட் தான் பண்ணணும். அதை வந்து சரி பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி டெனன்ட்டுக்கு தான் இருக்குது. பட் அந்த டெனன்ட் வந்து அதை சரி பண்ணாம ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த லேண்ட்லார்ட் வந்து அந்த டைம்ல அந்த ரிப்பேர் ஒர்க்கை சரி பண்ணிட்டு இந்த டெனன்ட் பே பண்ண டெபாசிட் அமௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை கொடுக்குறாங்க. பிளஸ் இப்போ ஒரு ரிப்பேரை வந்து அந்த லேண்ட்லார்ட் தான் சரி பண்ணணும், ஆனா அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை அந்த லேண்ட்லார்ட் வந்து பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன்ல அந்த டெனன்ட் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அந்த மெயின்டெனன்ஸை வந்து சரி பண்ணிட்டு அவர் மந்த்லி பே பண்ண வேண்டிய மந்த்லி அந்த ரெண்டல் இன்கம்ல இருந்து ரெண்டல் அமௌண்ட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த இப்போ ஒரு மாசம் வந்து 1 month ரெண்ட் பே பண்றாரு, அதுல வந்து அவரோட மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு பே பண்ணலாம். ஆனா அந்த ரெடியூஸ் பண்ற அமௌண்ட் வந்து 50% ஆஃப் ரெண்டல் அமௌண்ட் கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு லேண்ட்லார்ட் இருக்காரு, அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து என்டர் ஆகணும். இப்போ ஒரு இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக, ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக,
ஒரு ரெண்ட் கலெக்ட் பண்றதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு லேண்ட்லார்டோ இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியோட மேனேஜரோ என்டர் ஆகணும் அப்படின்னா ப்ரையரா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு ரிட்டன் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில என்டர் ஆகுறேன் அப்படிங்கிற ஒரு ரிட்டன் நோட்டீஸ் வந்து டெனண்ட்டுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அந்த ரெண்டட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள அவங்க என்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனையும் வந்து இந்த ஆக்ட்ல கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு லேண்ட்லார்ட் வரணும் அப்படின்னா மார்னிங் 7 AM இருந்து நைட் 8 PM நைட் 8 மணி வரைக்கும் தான் வர்றதுக்கு பெர்மிஷன் இருக்குது. அதுக்கு மேல வரக்கூடாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு லேண்ட்லார்டா இருக்கட்டும் சரி, ஒரு டெனண்டா இருக்கட்டும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர வேண்டிய எசென்ஷியல் சர்வீஸ் லைக் இந்த வாட்டர் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இதெல்லாம் வந்து கட் பண்ணக்கூடாதுங்க அட் எனி காஸ்ட். இப்போ சப்போஸ் அந்த மாதிரி அந்த கனெக்ஷன்ஸ் வந்து எசென்ஷியல் சர்வீசஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அக்ரீவ்டு பர்சன், அஃபெக்ட் ஆன பர்சன் வந்து ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணலாம். அவங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு திரும்ப அந்த கனெக்ஷனை வந்து ரெஸ்டோர் பண்றதுக்கு ஆர்டர் போட்டுருவாங்க. அப்புறம் வந்து யார் அந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணாங்களோ அவங்க மேல வந்து பெனால்டி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு லேண்ட்லார்டுக்கு வந்து ஒரு டெனண்ட்டை எவிக்ட் பண்ணணும், அவங்கள வந்து காலி பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த டைம் பீரியட்குள்ள நீங்க வந்து காலி பண்ணிருங்கப்பா அப்படின்னு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் கொடுத்தும் அவங்க காலி பண்ணல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அவங்க வந்து ரெண்ட் கோர்ட் அப்ரோச் பண்ணி எவிக்ஷன் ஆர்டர் வாங்கி ப்ராப்பரா ரெண்ட் அத்தாரிட்டி வழியா அவங்க வந்து காலி பண்ணலாம். பட் இந்த அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு இவங்க இன்னும் ரெண்ட் பே பண்ணல, இல்ல இவங்க வந்து காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்சி டெனண்ட்டுக்கு ரிலேட்டடான இஷ்யூஸ்ல வந்து போலீஸ்க்கு ஆக்சுவலா அத்தாரிட்டி கிடையாதுங்க. ரெண்ட் கோர்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து பவர் இருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கேட்கறதுக்கு. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த அவேர்னஸ் இல்லாம ராங்கான கைடன்ஸ் மூலமா போயிட்டு அந்த போலீஸ் ஆபீசர்ஸும் நிறைய பேர் வந்து டெனன்ஸ் வந்து மிரட்டுற சிச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல நடக்குது. இது ரொம்ப சட்டப்படி தப்பு. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து என்ன லா ரிலேட்டடான டாபிக்ஸ் பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. See you all. Bye.